الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال الله سبحانه وتعالى وما جعلنا الرؤية التي أريناك إلا فتنة للناس. وقال الله سبحانه وتعالى إن مع العسر يسرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم طوبى لمن رآني وآمن بي وطوبى 7 مرات لمن لم يرني وآمن بي أو كما قال عليه الصلاة والسلام. رواه الإمام أحمد في مسنده. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே சொந்தமாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமதானுடைய காலம் நெருங்கிக் கொண்டு வரும்போது அதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் இருக்குகிற ஒரு காலம் ரஜபுடைய மாதம். அந்த ரஜப் என்ற பெயரை கேட்டவுடன் முஸ்லிம்களுடைய சிந்தனையில் அவர்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றிருக்கிற ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி ஞாபகம் வராமல் போவதில்லை. அந்த நிகழ்வுதான் ஒரு பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட, அதுவும் ஆன்மீக பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு ஒவ்வொரு முஸ்லிமுடைய சிந்தனையிலும் வந்து செல்கிறது. அந்த நிகழ்வுதான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற அந்த நிகழ்வாகும். இது வெளிரங்கமாக ஒரு பிரயாணம் போய்விட்டு வந்ததாக இருந்தாலும் இந்த பிரயாணம் ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுடைய ஈமானோடு தொடர்பு பட்ட ஒரு பிரயாணம். அகீதாவில, எங்கட அடிப்படை இஸ்லாமிய கொள்கையில கூட இது சொல்லப்பட்டிருக்கிறது. வஜிஸிம் பிமிஅராஜின் நபி கமா ரவவ். எப்படி ஹதீஸ்ல, சஹீஹான ஹதீஸ்ல மிஅராஜ பத்தி வந்திருக்கிறதோ அது அப்படியே உறுதியாக நம்புங்க என்று எங்கட அகீதாவுல கொள்கை கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மிஅராஜ் என்பது என்ன?
அது ஒரு வெறுமனே ஒரு கதை அல்ல, மகிழுகின்ற ஒரு கதை அல்ல, வெறுமனே அர்த்தமற்ற ஒரு பயணம் அல்ல, அல்லது உல்லாச பயணமும் அல்ல. மரங்களையும் அங்க இருக்கிற சாப்பாடுகளையும் சாப்பிட்டு அந்த ருசியான நேரத்தை அனுபவிக்கிற ஒரு பிரயாணம் அல்ல. ஆன்மீகத்தை ஈமான வளர்க்கிற, சென்றவர்களுக்கும் ஈமான வளர்க்கிற ஒரு பயணம். அந்த பிரயாணத்தை பத்தி எந்த காலமெல்லாம் மக்கள் கேள்விப்படுறாங்களோ அவங்களோட ஈமானையும் வளர்க்கிற ஒரு பிரயாணம் தான் இஸ்ரா மேராஜுடைய பிரயாணமாகும். அந்த பிரயாணத்தை 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. முதலாவது பிரயாணம் மக்கா முக்கர்ரமால இருந்து பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற பயணம். இதுக்கு பேர் அல் இஸ்ரா. இத ஒவ்வொரு முஸ்லிமும் நம்புறது கட்டாய கடமை. யாராவது இதை மறுத்தா தீனுல் இஸ்லாத்தை விட்டு வெளியில போய்த்திருவாரு, காபிராக மாறிடுவாரு, குர்ஆனை மறுக்கிறவராக மாறிடுவாரு. குர்ஆன்ல இந்த பிரயாணத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதி தான் மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து 7 வானத்தை தாண்டி வானுலகத்தில போன பயணம். இதுக்கு பேர் தான் மிஅராஜ். இதையும் ஒவ்வொரு முஃமினும் கட்டாயம் நம்பி ஆகணும். இத மறுக்கிறவர்கள் ஃபாசிகாக, பாவியாக, இஸ்லாத்தில் உள்ள உண்ட மறுத்த வழிகட்ட பிதாத்வாதியாக கருதப்படுவாங்க என்பது அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்தா இருக்கிறது. இந்த பிரயாணம் லேசானதல்ல. குர்ஆன்ல சொன்னான், நபியே பிரயாணம் போனது நீங்களா இருந்தாலும் இந்த பிரயாணத்தால மற்றவங்களை நான் சோதிக்கிறேன் என்றான். இந்த பிரயாணம் ஒவ்வொரு மூமினுக்கும் சோதனை என்றான். அவங்களோட நம்பிக்கையை சோதிக்கிறேன். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்றாங்க, மூமின் என்று சொல்லிக் கொள்றாங்க, அவங்களோட உள்ளுக்கு எப்படி இருக்குது, நம்பிக்கை எப்படி இருக்குது என்று சோதிக்கிற ஒரு பயணம். கண்ணால காண்றதை மட்டும்தானா நம்புறாங்க, ஆய்வு செஞ்சு பார்த்ததை மட்டும்தானா நம்புறாங்க, காதால கேட்டதை மட்டும்தானா நம்புறாங்க, அவங்களோட புத்தி ஏற்றுக்கொள்ளதை மட்டும்தானா நம்புறாங்க? இல்ல, அதுக்கு மேல பைத்து கண்ணால காணாதத, காதால கேட்காதத அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லும் போது நம்பக்கூடியவங்களாக இவங்க இருக்கிறாங்களாண்டு சோதனை பண்ணி பார்க்கிற ஒரு பரீட்சை தான் மிஅராஜ் என்று அல்லாஹ் சொல்றான். وَمَا جَعَلْنَا الرُّؤْيَةَ الَّتِي أَرَيْنَاكَ إِلَّا فِتْنَةً لِلنَّاسِ. நபியே, உங்களுக்கு நாங்க காட்டின காட்சி இருக்கிறே மக்களுக்கு சோதனையாகத்தான் அந்த காட்சி ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்றார். இதனுடைய பின்னணி என்னண்டா, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய காலம் ரொம்பவும் சோதனைகளுக்கு முகம் கொடுத்த காலம், ஏற்று பேச்சுகளை கேட்ட காலம், நெஞ்சி வெடிக்கிற அளவுக்கு பாரங்களை சுமந்த காலம். காணி பூமிக்காக, ஆட்சி அதிகாரத்துக்காக, கடைக்காக, கட்டிடங்களுக்காக அல்ல, அல்லாஹ்வுடைய தீன சொன்னதனால வந்த நெருக்கடி. இந்த கட்டத்தில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களோட குடும்பத்தோட சேர்த்து 3 வருஷம் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஷேபே அபி தாலிப் மக்காவுக்கும் மினாவுக்கும் இடப்பட்ட பகுதியில அவர்களுடைய குடும்பத்தோட 3 வருஷம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்ல, அவங்களை எந்த வைபவங்களுக்கும் கூப்பிடுறதில்லை, அவங்களுக்கு எந்த சாமானையும் விற்கிறதுக்கு இயலாது, ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அபு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, அவர் சொல்றாரு, எவ்வளவு பசி என்றா, நான் ஒரு நாள் ஒன்றுக்கு போய்த்திருந்தேன், சிறுநீர் கழிக்கிறதுக்காக போய்த்து உட்கார்ந்தேன். சிறுநீர் கழிக்கிற நேரம் சத்தம் ஒன்று கேட்டுச்சு. சிறுநீர் விழுகிற இடத்துல பார்த்தா ஒரு தோல் துண்டொன்றில நான் சிறுநீர் கழிக்கிறது விழுகுது. தோல் ஒன்றுக்கு மேல, மிருகத்துடைய தோலுக்கு மேல விழுந்திருக்குது. அந்த தோலை அப்படி எடுத்துக்கொண்டு போய் இது கழுவி சுட்டு நான் சாப்பிட்டேன் என்றார். இதுதான் ஷேபே அபி தாலிப்ல கிடைச்ச கொடுமை. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நிலைமை அப்படி என்றா, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இப்படியாக இருக்கிற காலத்தில்தான் திடீரென்றொரு
அதிர்ச்சியான செய்தி கிடைக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெரியப்பா வாப்பட மூத்த நானா அபூ தாலிப் மரணித்துட்டார் என்ற செய்தி கிடைக்குது. அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. வலது கை உடைஞ்சது போல ஆகுது. ஏனென்றா வீட்டுக்கு வெளியில மக்கள் கொடுக்கிற தொல்லைகளை ஓரளவுக்காவது தடுத்து நிறுத்தக்கூடிய ஆள் அவர்தான். பல பேருக்கு ஏசுறதுக்கு தைரியம் வரல, அடிக்கிறதுக்கு தைரியம் வரல, தீனுடைய இஸ்லாத்துடைய வளர்ச்சியை நிறுத்துறதுக்கு தைரியம் வரல. அபூ தாலிபுக்கு முன்னால அபூ தாலிப் இறந்ததன் பின்னால் பல பேருக்கு துணிவு வருகிறது. குடும்பத்துக்குள்ளிருந்து அபூ லஹபுக்கே துணிவு வருது. பஜார்ல பைத்தியக்காரன் மூஞ்சி கேசுறாரு, சூனியக்காரன் மூஞ்சி கேசுறாரு. வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்காவில் இருந்து ஒரு முட்டாள் அல்லாஹ்வுடைய ரசூல்ல தலையில மண்ணை தூக்கி வீசிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அழுகுறாங்க. அதை பார்த்து அழுகுறாங்க. இப்படியான ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தாங்க மக்காவுக்கு வெளியில போயிட்டு எங்கட தீன பிரச்சாரம் செய்யும் என்று. தாயிஃபுக்கு போவோம்னு பார்த்தாங்க. அங்க ஒரு வித்தியாசமான கோத்திரம் நிக்கிறாங்க, சகீஃப் குலைனர் நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டா வாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்பார்த்து போனாங்க. நான் கொண்டு வந்திருக்கிற தீன மார்க்கத்தை கபூல் செய்வாங்க. பரிசுத்தமான தீன் இது. இந்த தீனத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ள அத்தனை நபிமாரும் இந்த தீனத்தான் கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் முஸ்லிம், நாங்க மட்டுமல்ல முஸ்லிம். நூஹ் நபியில இருந்து ஹஜ்ரத் ஆதம்ல இருந்து வந்த ஒவ்வொருத்தரும் முஸ்லிம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஉமிர்து அன் நகூன மினல் முஸ்லிமீன், முஸ்லிமாக ஆகும்படி எனக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. ஹஜ்ரத் நூஹ் முஸ்லிமா இருந்தாங்க. வஜ்ஹத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வான அவ்வலுல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள்ல முதலாவது ஆளாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. ஜின்களும் சொன்னாங்க, நாங்க முஸ்லிம்கள் என்றாங்க. வஅன்னா மின்னல் முஸ்லிமூன், எங்களில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி ஜின்களும் சொன்னாங்க. இது அரபிகளுக்கு மட்டுமுள்ள மார்க்கம் அல்ல, அஜமிகளுக்கு மட்டுமுள்ளதல்ல, மனிதனுக்கு மட்டுமுள்ளதல்ல, ஜின்னுக்கு மட்டுமுள்ளதல்ல, வானம் பூமியில இருக்கிற அத்தனை பேருக்கும் உள்ள மார்க்கம் இஸ்லாம் என்றதை குர்ஆன் சொல்லுது. தெளிவாகவே குர்ஆன்ல சொல்லிட்டார், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் விட்ட தீன் என்றது இஸ்லாம் தான் என்றார். இந்த இஸ்லாத்தை சொல்லாம போயிடுமா? எதிர்பார்த்து போனாங்க. போன இடத்துல எதிர்பார்ப்புக்கு மறுபுறம் நடந்துச்சு. கூப்பிட்டு கேவலப்படுத்தி அனுப்பினாங்க. சிறுவர்களை போட்டு கைகொட்டு சிரிக்க வச்சாங்க. விரட்டி விரட்டி கல்லால் அடிச்சாங்க. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்புகள் எல்லாம் சிவப்பு நிறமாக மாறிடுச்சு. உடம்பால வடிஞ்ச ரத்தம், உடம்பால வடிஞ்ச ரத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காயங்களோட மக்காவுக்குள்ள வந்தாங்க. அடுத்த பேரதிர்ச்சி, வீட்டுக்குள்ள உள்ள இருந்து மனுஷர் தொல்லை கொடுக்க சொல்ல சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தி தீனுடைய பணியில உற்சாகம் கொடுத்து கொண்டிருந்த தனக்கு 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். ஒன்றுக்கு பின்னால் ஒன்று சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த காயங்களோட இருக்கிற நேரம்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த பிரயாணத்துக்கு கூப்பிடுறான். மிஅராஜுடைய பிரயாணம் வாங்கண்டு, மிஅராஜுடைய பிரயாணம் வாங்கண்டு. இந்த பின்னணியில மனதில் உள்ள துக்கங்களுக்கு கொடுத்த ஆறுதல் இது. குர்ஆன்ல இருக்குது இல்லையா, எந்த நாளும் கஷ்டம் இருந்து கொண்டிருக்காது, எந்த நாளும் சிரமம் இருந்து கொண்டிருக்காது. கஷ்டத்தோட சேர்ந்து பின்னால லேசி வந்துடும். கஷ்டத்துக்கும் லேசிக்கும் இடையில இடைவெளி இல்ல. பயப்படாதீங்க தரும். கஷ்டத்துக்கு பின்னால நீண்ட நாளே பிறகல்ல லேசி வரும். ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தோட லேசும் சேர்ந்து தான் வந்து கொண்டிருக்கிறது. கஷ்டங்கள் உங்களை நல்ல திசைக்கு திருப்பது. முஸ்லிம்களுக்கு வருகிற ஒவ்வொரு கஷ்டமும், முஸ்லிம்களுக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையும், முஸ்லிம்களுக்கு வருகிற ஒவ்வொரு நெருக்கடியும்
நாங்க ரூட் மாறி போற நேரம் எங்களை சொர்க்கத்துடைய ஜன்னத்துடைய பாதைக்கு திருப்புறத்துக்கு அல்ல அந்த சோதனையை தாரான். கோபத்துல தாரதல்ல, எங்களை திருப்புறத்துக்காக, திசைய நல்ல வழியில திருப்பி விடுறதுக்காக அல்லாஹ் எங்களுக்கு சோதனை ஏற்படுத்துறான். அதனால குர்ஆன்ல இருக்குது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் லேஸ் இருக்குது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பயணம் இருக்குது, அந்த காலத்தில் உள்ள பழைய கதை உண்டல்லது. இன்றைக்கும் எங்கட தலையில துனியாவை பத்தி என்ன குந்தி கொண்டிருக்கிறோ, நாங்க ஒரு வளர்ந்த காலத்துல, டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல, அறிவு வளர்ந்த காலத்துல, ஆகாயத்துக்கு மனிதன் பறக்கிற காலத்துல, சந்திரனை பைத்து ஆராய்ச்சி செய்யற காலத்துல இருக்கிறோம் நினைக்கிறோமே, அந்த சிந்தனைகளை எல்லாம் தவிடு பொடியாக்குற ஒரு பயணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் இருந்துச்சு. அவர்களை மேராஜை கொண்டு போறதுக்கு முன்னால ஆபரேஷன் ஒன்றும் செஞ்சாங்க. அல்லாஹ் காட்டினான், பின்னால வாரவங்கள பெரிய கட்டித்தனம் இல்ல, மலக்க போட்டு நாங்க எல்லாம் ஆபரேஷன் பண்ணிக்க, கிட்ட நின்றவர்களுக்கும் தெரியாது. நெஞ்ச பொளந்து நெஞ்ச பிளந்து ஹார்ட்ட வெளியில எடுத்து ஜம்சம் நீரால கழுவி திரும்பவும் நெஞ்சுக்குள்ள வச்சு ஸல்லல்லாஹு நெஞ்சி பூத்தப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், வெளியில இருக்கிற நோய்கள் மட்டும்தான். நீங்க இன்றைக்கு வைத்தியம் என்று சொல்லி, மெடிசின் என்று சொல்லி என்னவெல்லாம் உண்டாக்கி இருக்கிறீங்களோ, உடம்பில் உள்ள வெளிரங்கமான நோய்களுக்கு மருந்து, கிருமிகளுக்கு மருந்து, வெளியில வரக்கூடிய காயங்களுக்கு மருந்து, முள்ளுகளுடைய முறிவுக்கு மருந்து. எங்கள்கிட்ட மருந்து இருக்குது. உடல்ல வார நோய்களை விட அதிகமான நோய் மனிதன் கல்புக்குள் இருக்குது. கல்புக்குள்ள இருக்குது. பெருமை வாரது ஒரு நோய், பொறாம வாரது ஒரு நோய், அடுத்தவன் முன்னேறத்தை பார்த்து எங்களுக்கு பொறுத்து கொள்ளலாம் இருக்கிறது ஒரு நோய், நான் தான் பெரியவன் என்று வாரது நோய், மற்றவனுக்கு தெரியா எனக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறது நோய். இந்த நோயில் நம் கழுவுற ஆபரேஷன் எங்களிடம் தான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனை சந்திக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பை ரெடி பண்ணினான். ஜம்சம் தண்ணியால கழுவி அவர்களுடைய உள்ளத்தை தயார்படுத்தினான். வைத்தியம் காட்டப்பட்டுச்சங்க, ஆன்மீக வைத்தியம் காட்டப்பட்டுச்சு. பின்னால் அல்லாஹ் என்ன கொண்டு வந்தான்? வாகனம் ஒன்றை கொண்டு நிறுத்தினான். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க இந்த காலத்துல தான் நல்ல வாகனத்துல போறீங்க? சஹாபாக்கள் ஒட்டகத்துல போனாங்க, நாங்க இந்த கேரினா 3 ஹவர்ல பறக்கிறோம், 2 ஹவர்ல பறக்கிறோம், ஜெட்ல போனா அதை விட வேகமா போறோம், இன்னும் கண்டுபிடிக்கிறான், இன்னும் வர இருக்குது. அல்லாஹ் சொன்னான், உங்கள் எல்லாத்துக்கும் முன்னால இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஒரு வாகனத்தில் ஏற்றி அனுப்பினேன், அந்த மாதிரி வாகனம் நீங்க ஒருத்தரும் தயார் பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரி வாகனம் புராக், புராக் கோவேரி கழுதையை விட பெரியது, குதிரையை விட சிறியது. எவ்வளவு ஃபாஸ்ட் தெரியுமா? முன்னங்கால தூக்கி வச்சா கண்ணுக்கு தெருபடுற தூரத்துக்கு வச்சிரும், ஒரு பாய்ச்சல் தான். இதெல்லாம் புகாரி ஷரீஃபில், முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி. உலகத்துக்கு கொண்டு காட்டினான், எனது ரசூலுல்லாஹ்வை நான் அனுப்பின வாகனம் இது போல வாகனத்தை ஒருத்தரும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அவ்வளவு சிறப்பான வாகனம் அது, அவ்வளவு சிறப்பான வாகனம். மேராஜிலிருந்து நம்பிக்கையூட்டக்கூடிய செய்திகள் இது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. அங்க போயிட்டு எல்லா நபிமார்களையும் வச்சு தொழுவிச்சாங்க, எல்லா நபிமாரையும் வச்சு தொழுவிச்சாங்க. என்ன காட்டினாங்க தெரியுமா? நாங்க எல்லாம் முஸ்லீம் என்று காட்டினாங்க. ஒருத்தரு பின்னால் எல்லாரும் தொழுகிறண்டா ஏதோ ஒன்றில் ஒன்று பட்டிக்கணும் எல்லாரும். நீங்க சொல்ற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேற வழியில் இருந்தாங்க, மூசா நபி இன்னொரு வழியில் இருந்தாங்க, ஈசா நபி இன்னொரு வழியில் இருந்தாங்க என்ற தரும் நடக்காதீங்க. அவங்களுக்கு வந்த சட்டங்கள் வித்தியாசம், நம்பிக்கை உண்டுதான், ஈமான் உண்டுதான், இஸ்லாம் உண்டுதான். இஸ்லாத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒன்றாக தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அந்த வாகனத்தில் இருந்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போறாங்க. 7 வானத்தை தாண்டி போனாங்க. அங்க போயிட்டு பிரயாணத்தை கூப்பிட்டு வந்து அல்லாஹ் பரிசு கொடுத்து அனுப்பினான், கிஃப்ட் ஒன்னும் கொடுத்து அனுப்பினான். போன பிரயாணம் ஈமான், கொடுத்த பரிசு ஆமால். ரெண்டையும் தெளிவா விளங்கிக்கோங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரயாணம், அந்த பிரயாணத்துக்கு பேர் ஈமான். அல்லாஹ் அங்க கூப்பிட்டு கொடுத்த பரிசுக்கு பேர் அமல். தொழுகையை கொடுத்து அனுப்பினான். எல்லா அமலடையும் தாய் அமல் தொழுக. எவ்வளவு நேரத்தில் போயிட்டு வந்தாங்க, எவ்வளவு நேரத்தில் போயிட்டு வந்தாங்க, எவ்வளவு குயிக். ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரயாணத்தை பத்தி அறிஞர்கள் சொல்றாங்க, கூடி போனா 6 மணித்தியாரம், ஆக கூடினா இவ்வளவு பெரிய பயணத்துக்கு அவங்களுக்கு பேச்சிருக்குது 6 அவர். எப்படி கண்டுபிடிச்சாங்க? சூடான ஒரு ஊர்ல ஒருத்தர் படுக்கையில தூங்கிட்டு அவர் எழும்புறார். அந்த படுக்கையில இருக்கக்கூடிய சூடு அமர்றதுக்கு சுமாராக 6 அவர் போகுமா. சித்த சாத், அதை விடவும் குறை என்ற கருத்துகள் இருக்குது. இந்த பயணத்தை போயிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயணத்தில் சில காட்சிகளை கண்டாங்க. அல்லாஹ் காட்டினா என்ன தெரியுமா? நபியே, நீங்க உலகத்தில் வார கஷ்டங்களை கண்டு மனம் முடிஞ்சு போவானா? அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க, கஷ்டங்கள் வருகிறது. தீனுக்காக மார்க்கத்துக்காக நெருக்கம் இருக்கும் போது நெருக்கடிகள் வருகிறது. நீங்க அதை கண்டு நடுங்கவானம், பயந்து போவானம். உங்களுக்கு இப்படியான இடங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். சொர்க்கம் ரெடியா இருக்குது, மாறு செஞ்சவங்களுக்கு நரகமும் தயாராகிறது. அதை கண்டோன்னு எப்படி நம்பிக்கை வந்தீங்க? இப்னு ஜரீர் தபரி, இமாம் பைஹகியும் பதிவு செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயல் மாதிரி ஒன்றை கண்டாங்க. அதுல பயிரிடப்படுது, நெல் போன்ற ஒன்று பயிரிடப்படுகிறது. நெல் கதிர்கள் எல்லாம் வந்திருக்குது. அதை அறுவடை செய்யறாங்க. வயல் வெட்டுறது போல அறுவடை செய்யறாங்க. அறுவடை செஞ்சோன்னே பார்த்தா திருப்ப கதிர் வந்தீங்க, மறுக அறுவடை செய்யறாங்க. இது என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, துனியால அல்லாஹ்வுடைய தீன் வளரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்களே, அவங்களோட கூலியத்தை அவங்களுக்கு காட்டப்பட்டீங்க, அவங்களோட கூலிய காட்டப்பட்டீங்க. அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் 700 மடங்கு அதிகம். நெற்கதிர்களை வெற்றார், வெட்டி முடிய திரும்ப வருகிறது, திரும்ப வெற்றார், திரும்ப வெற்றார், திரும்ப வெற்றார். செய்தது ஒரு தியாகம், கிடைக்குது 700 மடங்கு கூலி. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்த எப்படி கல்வியில நம்பிக்கை வந்தீங்க? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்த பிறகுதான் உம்மத்துக்கு சோதனை ஆரம்பிச்சது. நேரடியா வந்தாங்க சுபகுக்கு பிறகு. வளமையாக குர்ஆனாய திறங்கினா சஹாபாக்களை மட்டும் ரகசியமா கூப்பிட்டு அவங்களுக்கு ஓதி காட்டுவாங்க. தாருல் அர்கம், ஹஜ்ரத் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு சஃபா மலைக்கு பின்னால் இருந்தது. அங்கதான் குர்ஆன் பாடம் நடக்கும். ஆனா மேராஜ் போயிட்டு வந்து தந்த ஆட்களை மட்டும் கூப்பிட்டு ரகசியமா பேசல, ஓப்பனா பேசினாங்க. அன்னைக்கு எங்க பேசினாங்க தெரியுமா? காபாவுக்கு திரும்பி நின்று ஹத்தீமுக்கு திரும்பி நின்றாங்க. அங்க அதிகமா இருந்தது அல்லாஹ்வுடைய ரசூலை மறுக்கிறார்கள், தீன கபூல் செய்யாதாக்கள். அவங்களோட முன்னுக்கு சொல்றாங்க, நேத்ராவை இப்படி எல்லாம் பெய்து வந்தேன். எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏண்டா இவ்வளவு நாளும் வந்த குர்ஆனே பொய் என்று சொல்லவங்களோட முன்னுக்கு இப்படி ஒரு கதையை சொன்னா புத்தி ஏத்துக்கொள்ளுமா? இத நம்பலுமா? இத அவங்க சொன்னாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவு போறா ஒட்டகத்தில போறதுக்கு 1 மாசம் எடுக்கிற, குதிரையில போனா 2 கிழமை எடுக்கும். இவர் எப்படி நேத்ரா போயிட்டு வந்தாரு? அவங்கள காலத்தில் ஒரு கதை இருந்துச்சு, வானத்துக்கு போறா 5000 வருஷம் ஓணுமண்டு. 5000 வருஷத்துல பயணத்தை இவர் எப்படி நேத்து நைட்ல போயிட்டு வந்தாரு? சிரிக்கிறார். முன்னுக்கு அபூ ஜஹல் இருக்கிறார், அபூ சுஃபியான் இருக்கிறார்.
மறுக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாம் முன்னால இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சு துணிவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை பயான் செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? இது ஒரு டெஸ்ட். இது உண்மையான மூமின் கண்ணை மூடிக்கொண்டு நம்புவாரு. இவ்வளவு நாள் மறுத்தவர் ஒரமா மறுப்பாரு, அதாபு வாஜிபாகிடும். அவருக்கு ஈமான்தாரியுடைய ஈமான் உறுதியாகும், மறுக்கிறவருடைய மறுப்பு உறுதியாகும். ரெண்டில் ஒன்று நடந்துடும். அந்த டெஸ்டிங் நடந்துச்சு. ஹதீஸ்ல இருக்குது, அபூ சுஃபியான் எல்லாம் ஒளிமி கேட்டார். அப்ப அபூ சுஃபியான் முஸ்லிம் இல்ல, ஒளிமி கேட்டார். நீங்க அக்ஸாவுக்கு போனேன்னு சொன்னீங்க, நான் போயிட்டு வந்திருக்கிறேன். மஸ்ஜிதுல் அக்ஸால வலது புறத்துக்கு எத்தனை ஜன்னல் இருக்குது, இடது புறத்துக்கு எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை கதவிக்குது. கேள்வியே நியாயம் இல்லை. பள்ளிக்கு போறோம், ஜன்னலையே அன்னி கொண்டிருப்பாங்க. கேள்வியே நியாயம் இல்லை. ஆனா மடக்கோடும் என்றது கேள்வி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரு கேட்கிற வரைக்கும் எனக்கு பதிலும் தெரியா. நான் எண்ணி பார்க்கல. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எனக்கு எப்படி உதவி செஞ்சான்டா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை தூக்கி காட்டினான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை தூக்கி காட்டினான். எண்ணி பார்த்தவருக்கு பதில் சொன்னேன். ஈமான்தாரிய ரப்பு பாதுகாக்கிறபடித்தான், மூமின ரப்பு பாதுகாக்கிறபடித்தான். மூமினுக்கு வருகிற உதவிகள் யாரிடம் சிந்தனைக்கும் வராது, யாரும் நினைச்சும் பார்க்க மாட்டாங்க. எங்கட புஸ்தகத்தில் அது இருக்காது, எங்கட வளமையில் அப்படி கண்டிக்க மாட்டோம். ஆச்சரியமான உதவிகள் வரும் மூமினுக்கு. இப்ப அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த இடத்துல இந்த உம்மத்தர முதலாவது ஸ்டூடெண்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மாணவர் இல்ல, சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு ஓடி போயிட்டு அவர்கிட்ட பிடிச்சாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க தானே பாருங்க. ஒரு ஆள் சொல்றாரு, நேத்ராவு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன், நம்புறீங்களா நீங்க? அவரு கேட்டாரு, எப்படி நம்புறது? ஒரு மாசம் போக வேண்டிய பயணத்தை நேத்ராவு போனேன்டா, எப்படி அப்பா நம்புறது? அப்படியா நம்பலாண்டா சொல்றீங்க. நீங்க இவ்வளவு நாளும் யார ரசூலுல்லாஹ்னு சொன்னீங்களோ, யார நபி என்று சொன்னீங்களோ, யாருக்கு வானத்தில் இது செய்தி வருகிறதுன்னு சொன்னீங்களோ, அவர் சொல்லதெல்லாம் உண்மை, நீங்களும் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கோங்க, எங்களை நீங்க கூப்பிட்டீங்களோ, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நம்புறீங்களா? அவரா சொல்றாரு, அவரு பேட்டிப்பாரு. இதுதான் ஈமான் பில் கைப். இதுக்கு பேர் புத்திக்கு படுறதில்ல, கண்ணுக்கு தெரியுதில்ல, சிந்திச்சா தலைக்கு ஒரு ஏடுகே இல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா நம்பணும். அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இதென்னப்பா ஆச்சரியம், இதை விட ஆச்சரியத்தில் நம்புறோம். வானத்திலிருந்து செய்தி வருது என்று சொல்றாங்க, அதை நம்பி இருக்கிறோம். மறுமையில இப்படி நடக்கும் என்றாங்க, அதை நம்பி இருக்கிறோம். கபருக்குள்ள போட்டு மூடின பிறகு இப்படி நடக்கும் என்றாங்க, அதை நம்பி இருக்கிறோம். ஏன் இதை நம்பலாம்? அந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச பட்டம் தான் அஸ்-சித்தீக். அது மதரசாவில் ஓதி அடைஞ்ச பட்டம் அல்ல, யூனிவர்சிட்டியில வாங்கின பட்டம் அல்ல, அவங்களோட பரம்பரையில வந்த குடும்ப பேருண்டல்ல. சித்தீக் என்பது என்ன தெரியுமா? நபிமார்களுக்கு பிறகுள்ள ஆக பெரிய ஈமானுடைய ஒரு தரஜா. அது நபிமாருக்கு அடுத்த ஈமான்தாரிக்கு கொடுக்கிற பட்டம். அது மான் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதா. குர்ஆனிலே நபிமார்களோட சித்தீகீன்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா மறு பேச்சு கிடமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மேராஜ பைத்து நீங்க உங்களோட உள்ளங்களை சிந்தனை பண்ணி பாருங்க. எங்களுக்கு மார்க்கத்தில் எவ்வளவு நம்பிக்கை இது. மேராஜ் மட்டுமல்ல, குர்ஆன்ல 6200 சொச்ச ஆயத்துகள்ல இந்த முறையில நடவுங்க, இப்படி தருவேன் என்றான் நம்பிக்கை வருதா? அல்லாமா ஸனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, மிஸ்வாக்க பத்தி 100 கணக்கான ஹதீஸ்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு மிஸ்வாக் செய்யறாங்க இல்லையே, நம்பிக்கை போய்தா? அது அந்த காலம் விட்டுட்டீங்களா? மேராஜ் அல்ல, மேராஜ் உண்டு. மேராஜ் மாதிரிதான் மிஸ்வாக்கும். மிஸ்வாக்குடைய நம்பிக்கை எங்க வைத்து, மிஸ்வாக்குடைய ஃபலாயில் எங்க வைத்து? சுன்னத்தை இப்ப யாரும் பேசல. சுன்னத்து தானே விடுறாங்க. சுன்னத்தை செஞ்சா நன்மை, விட்டா ஒரு குத்தமும் இல்லை என்று விட்டதால நிறைய பேர் நினைச்சு நினைக்கிறாங்க
எப்படியும் வாழ்ந்துட்டு போயிட்டு சொர்க்கத்தை போயிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லைன்ல போறாங்க. அப்படி அல்ல, சுன்னத்துக்கு ஒரு முறை இருக்குது. சுன்னத்தும் அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை காற்றோண்டு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளுடைய மகத்துவத்தை எடுத்து நடக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் இஸ்ரா மிஅராஜுடைய இந்த நிலைமையினூடாக அல்லாஹ்வும் ரசூலும் எந்த காலத்திலும் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்புகிற உண்மையான மூமின்களாக வாழ்ந்து அந்த நம்பிக்கை எங்கட புள்ளகளுக்கும் கொடுத்துட்டு போய்க்கிறோம். நிறைய வீட்டுல வாப்பமார் ஓரளவுக்கு ஈமான்தாரிகள், புள்ளகளை பார்த்தா அல்லாஹ் மன்னிக்கணும், ஃபிரௌன் வீட்டுல இந்த ஆட்களை மாதிரி இருக்குது. புள்ளகள ஹாலாத் அப்படித்தான். ஏதோ பழைய நிலைமையில உம்மமாறு நல்ல புள்ளகள ஹாலாத்தை பார்த்தா அவர் புதிய அமைப்புல வந்திருக்கவர். இதனாலதான் முல்லா பூத்தி ஒரு அறிஞர் சொல்லார், ஷாமில உள்ளவரே 2 வேலைகளை வாப்பமாறு உம்மமாறு சொல்லுங்க செய்யுங்க. முதலாவது அல்லாஹ்வுடைய சக்தியை பத்தி பிள்ளைகளிட்ட பேசுங்க. அவன் சக்தி இவன் சக்தி, அவன் செஞ்சான் இவன் செஞ்சான் என்று பேசுறீங்களே, அதனால அவங்களோட சக்திகள் அவங்களோட பிள்ளைகள உள்ளத்தில குந்தி கொண்டிருக்குது. அல்லாஹ்ட சக்தியை பேசுங்க, அல்லாஹ் யாருன்னு பிள்ளைகளே தெரிய வருமா. 2வது அல்லாஹ் என்னென்ன தந்து உங்களை இதுவரைக்கும் எழுப்பி வச்சிருக்கிறான், நியாமத்துகளை பத்தி பேசுங்க. கண்ணை தந்தான், காதை தந்தான், சின்னத்தில இருந்தவங்களை படைச்சி வளர்த்து எழுப்பி விட்டிருக்கிறான், ரிஸ்க தந்தான், பேசுங்க. இதனால அல்லாஹ்வோட முஹப்பத் அவங்க உள்ளத்துல வரும். குதிரத்தை பேசுங்க, அல்லாஹ்வை பத்தி அறிவு வரும். நியாமத்துகளை பத்தி பேசுங்க, அல்லாஹ்வோட முஹப்பத் வரும். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவருக்கும் அவனுடைய அன்போடு முஹப்பத்தோடு அவனுடைய நெருக்கத்தோடு நம்பிக்கையோடு வாழுகிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் வல்லவன் அல்லாஹ் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்திலும் உள்ள முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. முழுமையான ஈமான்தாரிகளா எங்களை ஆக்கிடுவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை பரம்பரைகளையும் பூர்த்தியான மூமின்களாக நீ மாற்றிடுவாயாக.